தீரன் சின்னமலை. இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்த்தகிரி சக்கரை அப்படிங்கிறதா இயற்பெயர். இவரு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்துல இருக்கக்கூடிய சென்னிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு பக்கத்துல மேலப்பாளையம், அதாவது மேலப்பாளையம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட முழு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னிமலை மேலப்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல தான் இவர் பிறந்திருக்காரு. பிறந்தது முதல் இவர் நிறைய கலைகளை கத்துக்கிட்டே இருந்திருக்காரு. சண்டை பயிற்சி, வில் பயிற்சி, மல்யுத்த பயிற்சி அப்படின்னு சொல்லி நிறைய பயிற்சிகளை இவர் தொடர்ந்து கத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன் வந்துட்டான், மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்திட்டான் அப்படின்ற மாதிரியான கதைகள்லாம் நம்ம கேட்கறதுலாம் நல்லா இருக்கும். ஆனா நடைமுறையில அது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அதற்கான பயிற்சிகள் மேற்கொள்ளணும். திடீர்னு ஒரு இடத்துல ஒரு போருக்கு போறோம், ஒரு சண்டை நடக்க போகுது அப்படின்னா முன்கூட்டியே அதற்கான ஆயத்த பயிற்சிகள் வேணும். அப்படி பயிற்சிகள் இருந்து போர் பண்ணாதான் அதுல நம்ம ஜெயிக்க முடியும்.